தெம்மாங்கு பாடிடும் சின்ன பொன்னூஞ்சலாடிடும் கன்னிக்கரும் கூந்தலும் முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் வான்பிறை முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம முறை, அதாவது அக்காக்காரவங்க நலுங்கு வைக்கிற முறை. அதான் சொன்னேன் இல்லையா, நேற்று வீடியோலேயே வெஜ் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வெஜ் ரைஸு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பகோடா, ஆனியன், கேசரி. சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அந்த வெஜ் ரைஸ் வந்து நானே பண்ணலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு 60-70 பேர் அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சா, ஒரு வேளை நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, வேணாம் நம்ம ஆள் வச்சே சமைச்சிடும் அப்படின்ட்டு காய்கறிலாம் மட்டும் அவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டோன்னா எத்தனை மணி போல் வரேன்னாங்க? ஒரு 3 மணி 4 மணி போல் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரைஸ் தானே, வேறு எதுவும் அதிகமாக இல்லை, எடுத்துருவாங்க. அதனால் வந்து இதெல்லாம் நம்ம வந்து அரிஞ்சு ரெடியாக வச்சிட்டோன்னா அவங்க வந்து சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஐயோ, வீட்டில் அவ்வளோ தேங்காய் கிடக்கு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். காலையில் தேவையில்லாத ஜாமத்தெல்லாம் வந்து ஒரு 2-3 ஜாமம் அடித்து வச்சேன். அது வந்து இந்த மதுரை குழம்பா என்னமோ ஒரு குழம்பு வந்து அந்த வெஜ் ரைஸ்க்கு போடுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. வெஜ் ரைஸ்க்கும் மதுரை குழம்புக்கும் என்ன காம்பினேஷன் தெரில, நல்லா இருக்குமா என்னன்னு. அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் அதில் அடித்தோம். இந்த தேங்காவை நான் விட்டுட்டேன் அடிக்காமல். இதெல்லாம் அரிஞ்சு எல்லாத்தையும் அதாவது தனித்தனியாக வச்சுட்டா டக்குன்னு சமைச்சு நம்ம அப்படியே சூடாக எடுத்துகிட்டு போய் வைக்க வேண்டியதான். ஈவினிங் டைமில் தாங்க எல்லா ஊர்லேயும் வந்து காலையில் வைப்பாங்க. இங்கே வந்து சாயந்தரம், ஏன்னா வந்து வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க, சில பேர் வர முடியாது. அதனால வந்து ஒரே தடியாக சாயந்தரம் போல் வச்சா எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்ட்டு தான் சாயந்தரம் வைக்கிறாங்க. என்ன சாயந்தரம் வருவாங்களா என்ன? பார்த்தீங்களா, இவங்க வீட்டுக்காரங்களாம் இப்போ வேலைக்கு போயிருக்காங்க, சாயந்தரம் தான் வருவாங்க. இவங்க சுகுணா அண்ணி நான் எல்லாம் 3 பேரும் சேர்ந்து தான் வைக்கிறோம் நலுங்கு. இது குடமிளகாய் எதுக்கு? இப்படி நீட்டா அரிஞ்சு போடுவாங்க. இது மஞ்சள் கலரு அந்த மாதிரி. வெஜ் ரைஸ்க்கா? வெஜ் இது தானே சொன்னீங்க, பன்னீர் புலாவ்னு என்கிட்ட ஃபோன்ல சொன்னீங்க. பன்னீர் புலாவா? சரி, நீ என்ன சாப்பாடுன்னு காலைல கேட்டா நான் பசங்களுக்கு சொன்னேன். நான் பன்னீர் ரைஸ் செய்கிறேன் பாப்பா அப்படின்னா, நான் திடீர்னு காலைல வச்சா நீ என்ன சாப்பாடு நீ செய்கிறீங்க? பன்னீர் வாங்குவாங்க. ஓ, பன்னீர் வந்து நான் எல்லா நலுங்குக்கும் பன்னீர் ரைஸ் தான். கதையை கேட்டுக்கோங்க. ஏங்க, நான் நல்லா கோலம் வரைகிறவங்களுக்கு கோணு போட தெரியாதா? நல்லா சொல்லுங்க. நம்ம இதே கோலத்துக்கு வளைவு நெளிவுங்கிறது வேணும். அதே மாதிரி தான் கோணுக்கும் ஏதாவது நம்ம வளைவு நெளிவாக இந்த பூ வரைகிறதா இருக்கட்டும், மயில் வரைகிறதா இருக்கட்டும். நான் போடுறேன் மருதாணி போட்டுக்கிறேன். நான் போட்டு நல்லா போட்டுடுவேன்ப்பா. பொண்ணுக்கு நான் நாளான்னைக்கு கோணு போட்டு விட போறேன். நீ என்ன பண்ற? இன்னைக்கு மருதாணி பச்சிரு. மருதாணி போட்டுரும். சரி, நான் சொல்ல போனா நானே வந்து மருதாணை தான் போட்டுக்கலான்னு பாக்குறேன். ஏன்னா வந்து நான் வந்து ட்ரெடிஷ்னலா கிளம்ப போறேன். அந்த மாதிரி அந்த நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் கிளம்புனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அப்ப பாருங்க, வீடியோல ஒரு புடவை காட்டுவ, கட்டிட்டு ஒரு புடவை காட்டுவ. ஐயோ, டெலிட் பண்ணிடுது, அவ்வளோதான். இப்போ நாங்கள் கோணு போடும்போது நீ வந்து கோணு போடக்கூடாது சொல்லிட்டா. நீங்க போட்டு விடுறீங்க, அதுல நான் நல்லா என்ன நம்ப மாட்டேங்கிறேன். நல்ல உண்மையாக நான் நல்லா போடுவேன். வந்தவங்க போட்டு விட்டா நான் என்ன நினச்சேன்னா, கோணா இருந்துச்சுன்னா நல்லா இதுலேருந்து இந்த முட்டி வரைக்கும் ஏச்சு. நான் அந்த மாதிரிலாம் போட்டதே கிடையாது தெரியுமா. கோணு நீ போட்டிருக்கியா? ஏன் போட்டது இல்லை? ஏன் இல்லையே, நான் கன்னியாகுமரிக்கு நான் இங்க இருந்து இதுதான் போட்டேன். இந்த பக்கம்லாம் போடவே இல்லை. 2 பக்கமும் நான் போடவே இல்லை. அதனால வந்து ஐயோ, பொண்ணை விட பொண்ணோட அக்கா யாருன்னு சொல்லாமலே தெரியணும். ஐயோ, பொண்ணோட அக்காவா அப்படின்னு பார்க்கணும். இப்போ என்னன்னா, கமெண்ட் எல்லாம் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தங்கச்சி அழகா இருக்காங்கன்னு தங்கச்சிக்கு கால் தரையில நிக்கல, வானத்திலே தான் பறந்தாவது. அக்காவை பாத்தியா அப்படின்னு. சரிங்கடா அது கல்யாணம்ங்கவும் கல்யாண கலை கொஞ்சம் முகத்துல கொஞ்சம் தெரியுது, மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. வராம. சரி, கொலுசு எப்போ தரேன்னாங்க?
போன் அடிக்கிறேன் நாங்க எப்ப வேணா வந்து வாங்கிக்கலாம் நாங்க. சொன்னியா எங்களுக்கு 2 நாள்ல வேணும் அப்படின்ட்டு. கொலுசு நேத்தி பாப்பா சுகுணா இதுக்கு மாயிரம் போனுச்சு மயிலாடுதுறை. சொன்னோன்னதான் அவர் வாங்கிக்கிட்டாரு. அண்ணி அந்த அளவுக்கு தெரியுறா. அப்ப கடையில போய் அந்த கொலுசை கொடுக்க சொன்னோம், பாலிஷ் பண்ணிட்டு வா பாப்பா அப்படின்ட்டு. ஒரு கொலுசு வாங்கிட்டு வந்துருக்கலாமோ, உங்கள்கிட்ட பல வாங்கிட்டு சரிப்பா சொல்லிடுறேன் உடனே போட போட்டு. அதனால இன்னும் கொலுசு கைக்கு வரல. சாயந்தரம் இன்னைக்கு எங்க போறது சொன்னாங்க, நாளைக்கு கொலுசோட காசு வாங்கி தரேன்னு. சரிம்மா, நாளைக்கு போனாதான் வாங்கிட்டு வரணும். அவர் கொடுத்துருப்பாங்க. நான் இன்னும் இந்த வருஷ ஜாமெல்லாம் எதுவுமே வாங்கவே இல்லைங்க. இவங்க எல்லாம் 5 மூட்டை ஆடு கூட வந்துட்டு இப்போ பூண்டு உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னும் ஒன்றுமே வாங்கலை. புடவை அதெல்லாம் இது பண்ணியாச்சு. அந்த வருஷ ஜாமெல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு சமையக்கார் வந்தோன்னா அவரை இறக்கிட்டு தான் நாங்கள் போய் வாங்கிட்டு வரணும். இது குருமாவுக்கானே அந்த அருவாமனை, அது வந்து குருமாவு கவர்ல இருக்கிறது குருமாவுக்கு. சரி சரி இங்க கொடுக்காதயா. இப்போ தேங்காய்லாம் எடுக்காது. தேங்காய்லாம் மட்டும் எடுத்து அவ்வளோதான். ஒரு 2 மணி நேரம். இங்கே போடு. நீங்க குளிக்கிறதுக்கு தான் லேட் ஆகும். அப்ப நானும் போய் கிளம்பிடுவேன். இருடா சாமி, எங்க பாருங்க நானும் கிளம்பிட்டு வாங்குது பாருங்க. தங்கச்சி கிளம்புறாங்க. அப்போ உள்ள ஜாக்கெட் இப்போ 10 மடுது, வெறும் 6 ஒர்க் போட்டது. வேதனையா இருக்கு. பக்கத்துல அப்போ உள்ள டைலர்ல ஒரு மழத்துக்கு விட்டுருந்துருக்கலாம். பிரிச்சு பார்த்தா அப்போ வந்து இப்படி இருக்கும் ஈக்கி குச்சி மாதிரி. இப்போ வந்து இப்படி ஆனதுனால அந்த ஜாக்கெட்லாம் சுத்தமா பத்த மாட்டேது. நைட் உட்காந்து மேடம் பிரிச்சிருக்காங்க. அந்த பிரிச்சு விட்டுமே பிரிக்கிறதுக்கு துணி இல்லை அதில். என்ன பண்றது? அதுக்கு வெறும் ஆரி ஒர்க் ப்ளவுஸு. நல்லா எரியுது அடுப்பு. உனக்கும் அடுப்புக்கு என்ன சம்பந்தம்? அதை வச்சு சொல்லு. எரியுது அடுப்பு எரியாது. ஒரு 2 மணி நேரம், ஒரு 2 மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும் இல்லைங்க? 1 மணி நேரத்துல 1 மணி நேரத்திலே முடிஞ்சிடும். அதான் இது வெஜ்ஜு குருமா செய்கிறாங்க. அந்த மதுரை குழம்பு வேணான்ட்டோம். வெஜ்ஜு குருமா, வெஜ் ரைஸு, கேசரி, ஆனியன் பச்சடி, அப்புறம் அதான் தயிர் சாதம். எத்தனாம் தேதின்னு சொல்லு? அடுத்த வாரத்துல தான் வருது பௌர்ணமி. அடுத்த வாரத்துல தான் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு வெறும் கோயில் பயணம் தான். நல்ல நல்ல கோயில். எங்களை ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு காட்டிடுவீங்க. இல்ல கல்யாணத்தை முடிச்சிட்டு மூணாறு அழைச்சிட்டு போறோம். நீங்க லீவ்ல இதான் போயிட்டு இருக்கோமே, மூணாரா போயிட்டு இருக்கோமே. என்னங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைச்சாலே ஏதாவது ஒரு வேலை அப்படியே வந்துருது. அதாவது எந்தெந்த நேரத்துல கூடி வருமோ அந்த நேரத்துல கண்டிப்பா நடக்கும். எங்க ஓடிடுவாரு மட்டை அடிச்சது இல்லாம அடுத்து யாகிட்டு முடி கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும், நீ போக மாட்டுறாரு. அவரை ஏத்துக்கலான் இருக்கேன். நீமே டிஸ்மிஸ். என்ன கழுவி கழுவி என்னமோ புதுமண தம்பதியரோட மூணாறு போகணுமா? மூணாறு போற புதுமண இல்ல அப்படியே அந்த அண்ணன்ட்ட கேட்பேன் நான். அந்த மாப்பிள்ளைக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா வீடியோல பார்த்து? ஆமா அண்ணன் தானே எனக்கு. இப்ப பாருங்க ஏங்க அண்ணனா, இந்த அண்ணா புளிச்சிருச்சான். இந்த அண்ணன் வந்து புளிச்சிருச்சான். கதையை கேளுங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். அதான் 1000 இருந்தாலும் முத்தண்ணன் அண்ணன் தான்.
அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பொண்ணுக்கு வந்து நாங்கள் அக்கா நலுங்கு வந்து நல்லபடியாக சிறப்பாக வச்சாச்சு. இனி நாளைக்கு வந்து மாமன் நலுங்கு வரும். 7 நாள், 7ஆம் நாள் பந்தக்காலில் இது பண்ணோம். 7 நாளுமே நலுங்காக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து 3ஆவது நலுங்கு அக்கா நலுங்கு. நாளைக்கு வந்து மாமன் நலுங்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து யார் வைக்கிறாங்கன்னு தெரியல. நாளைக்கு வந்து வர்றதுக்கப்புறம் வரணும். நம்மளோட வேலை நல்லபடியாக நாங்கள் ஏதோ ரைஸு மீந்துருமோ இல்லை பத்தாதோ அப்படிங்கிற பயத்திலே இருந்துக்கிட்டு இருந்தால் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு இந்த பேஷனில் கொஞ்சம் அப்படி இருக்குது. இப்போ நைட்டுக்கு வந்து உட்காந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்களாம். நாங்கள் வந்து திருப்தியாக வந்து வச்சாச்சு. எதுலேயுமே குறைபாடு இல்லை. என்ன ஒன்று, தட்டு மட்டும் நான் 70 வாங்கினேன் இல்லையா, 70 தட்டு 10ல். அதனால டக்குன்னு ஓடி போய் இங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் வாங்கினோமா, டக்குன்னு ஓடி போய் ஒரு 30 தட்டு வாங்கிட்டு வந்து மொத்தம் 100 தட்டு எனக்காக ஆகிருக்கு. 100 தட்டு மொத்தம் 100 தட்டு நம்மளுக்கு ஆகியிருக்கு. அதனால் வந்து தட்டு குறைபாடு மட்டும் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வச்சு கொடுத்துட்டோம். சரி, அவ்வளோதாங்க. மனம் கொடாமல் போனாங்க. எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நம்ம சாப்பாடும் வந்து நான் சாப்பாட்டை கூட உங்கள்கிட்ட காட்டல, நானே சாப்பிடவே இல்லை. வந்தவங்களுக்குலாம் கரெக்டாக திருப்தியாக வச்சு கொடுத்தாச்சு. அந்த சாப்பாட்டை கூட என்னால் காட்ட முடியல. பரபரப்பாக நாங்கள் 5-6 பேர் தான் ஃபேமிலியில் உள்ளவங்க தான் பரிமாறணுங்கிறதுனால சமாளிக்க முடியல. என்னோடய குடும்பத்தெலாம் அப்படியே பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு நான் இப்போ தான் லாஸ்ட்டாக போக போகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட இதை வந்து கரெக்டாக முடிச்சாச்சு. சரி, மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம்.